ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் முல்லை அறுவடை அறுவடை பார்க்கலாம் வாங்க. கனகாமரம் அறுவடை பண்ணலாம் வாங்க. எவ்வளோ எவ்வளோ பூத்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்கள். அறுவடை பண்ணலாம் வாங்க. பிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு இது பிரிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அறுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பூ ஒன்று பிரிச்சுக்கினாலும் கஷ்டமாக தெரியுது. ஐயோ பிரிச்சிச்சேன்னு வீடியோ பிடிச்சின்னே அறுக்கிறேன் வேறு. இப்போ தான் டைம் கேட்டுச்சிச்சு, பொழுதே வேறு போயிடுச்சு. எப்போ அறுத்து முடிக்குதுன்னு தெரில, நிறைய இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே அறுக்கிறதுக்கு பாம்பு பயமே பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த இடமே நிறைய பாம்புங்க இருக்கிற இடம். கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட பயமாக இருக்குது. அறுவடை வீடியோ தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டு இருந்தால் தான் மானிட்டேஷன் ஆகும். ஃபுல் வீடியோ தான் அதிகமாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் அதிகமாக போட மாட்டேன். சாங் வந்து கொஞ்சம் 2-3 போடுறேன் ஒரு நாளைக்கு. வீடியோ 4-5 போடுறேன் பாருங்கள். எல்லாமே பாருங்கள், காலையில் போட்டிருக்கேன் சூப்பராக எப்படி நீங்கள் பண்ணணுன்றதை நான் அவ்வளோ நல்லா போட்டிருக்கேன் பாருங்கள். பாவக்காய் வீடியோ வந்திருக்கு பாருங்கள். அது எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி இடத்துல போட்டால் அது ஈஸியாக வளர்த்துக்குன்னு நீங்கள் நம்ம யூஸுக்கு உதவுன்றதையும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அது மாதிரி வீட்டாண்ட நட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு செடி, ஒரு
இடம் இருந்தாலும் அதில் நட்டுட்டு நீங்கள் பாவக்காய் செடி வளர்த்துக்கலாம். அந்த கரும்பு செடி இருக்குது இல்லைங்களா, அந்த கரும்பாண்ட கூட அந்த செடியை போட்டுட்டு அது மேலே கொடியை ஏற்றி விட்டுடலாம். நிறைய பூ கீழே கொட்டிக்குது. கீழே இப்போ குனிஞ்சு எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எட்டிக்கிச்சு வர என்ன இருக்குன்னு தெரியாது. மாடி மேலே பறிக்கிறதுக்கு தைரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பயம் இல்லை. இங்கே பறிக்கிறதுக்கு தான் பயமா. இவ்வளோ பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது. அந்த செடி வரைக்கும் இப்போ பறித்தேன். இன்னும் இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு செடிக்கே இவ்வளோ. அந்த ஒரு செடி பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.5-2 முழம் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முல்லை அறுவடை இப்போ தான் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெயிலில் வீடியோவே சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். மாடி மேலே ஏறி வந்தது மூச்சு வாங்குது. இந்த பூ பறிச்சுட்டு நான் போயிட்டு விளக்கு ஏற்றணும். வாங்க பறிச்சுக்கலாம். கனகாமரம் பறிக்கிறதுக்கே கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது. டக்கு 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 டக்குன்னு பறிச்சிடுவோம். பூத்துன்னு வருது எல்லாம். வேறு பொழுது போச்சு. மொத்தத்தையும் பறிச்சுட்டு ஸ்கிப் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இவ்வளோ வந்தது ஃப்ரெண்ட்ஸ். முல்லை இது மல்லி இல்லை, முல்லை இவ்வளோ வந்தது. இது இன்னும் ஒரு பூக்கும். ஒரு மாதத்துக்கு பூத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுறணும் செடியை. அப்புறம் நல்லா வரும். இது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம்தான் பறிச்சுன்னு வந்தேன். இன்னும் பாதி செடி இருக்குது கீழே. இது கீழே பறிச்சது. ரெண்டும் சேர்த்து இவ்வளோ இருக்குது.